ஹலோ ஹாய் வெல்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பயங்கரமான அப்டேட் டிஎன்பிஎஸ்சிக்கிட்ட இருந்து ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி தான் அது அப்டேட் ஆச்சு. அதை பற்றி நாம் ரொம்ப கிளியர் கட்டாக உங்களுக்கு என்ன நடந்திருக்கு, நமக்கு என்ன பெனிஃபிட்டு, நாம் இதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்றது வரையும் நான் எல்லாத்தையும் தெளிவாக சொல்கிறேன். பட் ஆனால் இந்த வீடியோவில் முக்கியமாக நான் பேச போகிறது எதை பற்றினா, இப்போது சேஞ்ச் ஆகிருக்க டிஎன்பிஎஸ்சியோடைய நியூ சிலபஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது. அதை டவுன்லோட் நீங்கள் டிஎன்பிஎஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே போய் டிஎன்பிஎஸ்சி உடைய குரூப் 4 அண்ட் குரூப் 2 சிலபஸை டவுன்லோட் பண்ணிங்கன்னா கூட தமிழில் அவங்க சிலபஸ் கொடுக்கலை. இட் மீன்ஸ் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஜிகே பார்ட்டில் தமிழில் கொடுக்கல. ஆனால் இந்த சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் போய் செக் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சியோடைய அஃபிஷியல் வெப்சைட்லேயே தமிழில் கொடுக்காத அவங்களோட ஜிகே பார்ட்டை நான் தமிழில் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷனில் யூஸ் பண்ணிங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம சிலபஸை டவுன்லோட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு 2 கம்பேரிசன். அப்படி நான் அதை பற்றி என்ன பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தை பற்றி தெளிவாக சொல்கிறேன், கேட்டுங்க. ஓகே, வாங்க. ஃபஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சி நியூ சிலபஸ் கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். நியூ சிலபஸ் 2024. ஃபஸ்ட்டு இருக்கிற ஒரு ஆப்ஷனை வாங்க. ரெண்டாவது பிடிஎஃப்னு இருக்குது, ஆனால் அதுக்கு இருந்தால் நான் ஏன் இதை ஓப்பன் பண்ணேன்னா பார்த்துங்க. சிலபஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே பாருங்கள், நேம் ஆஃப் த போஸ்ட். நம்ம நமக்கு இது அதிகமாக தெரிஞ்சது குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 அப்படி இல்லைனா குரூப் 2A தெரியும். ஆனால் இங்கே எக்கச்சக்கமான வேக்கன்சி இருக்குது. அதாவது எக்கச்சக்கமான போஸ்டிங்ஸ், டைப் ஆஃப் போஸ்டிங்ஸ் இருக்குது. வேக்கன்சிஸ் ரொம்ப கம்மியாக தான் விடுறாங்க. அந்த மாதிரி எல்லா விதமான நேம் ஆஃப் த போஸ்டிங்னா எல்லா போஸ்டிங்க்கு எப்படி சிலபஸ் டவுன்லோட் பண்ணுறது நம்ம சேர்த்து பார்த்துருவோம். ஆல் த போஸ்ட் இன்க்ளூட் குரூப் 1 சர்வீஸ்க்கான சிலபஸ் இது. அதாவது குரூப் 1 செல் ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கான சிலபஸ் இது. குரூப் 1 செகண்ட் 1 மெயின் சிலபஸ் இது. தமிழ் எலிஜிபிலிட்டி, எஸ்எஸ்எல்சி, ஜென்ரல் ஸ்டடீஸ், பேப்பர் 2, பேப்பர் 3. இந்த இடத்துல நீங்கள் டவுன்லோட் பண்ணி, இந்த டவுன்லோட் சிம்பிளுக்கு பார்த்து அந்த இடத்துல டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன எக்ஸாம் நீங்கள் எழுதுறீங்களோ, இப்போ அசிஸ்டன்ட், அடுத்தது 3வது அசிஸ்டன்ட் கமிஷனர் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, அந்த இடத்துக்கு ஸ்ட்ரெயிட்டாக டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா அதுக்கான சிலபஸ் உங்களுக்கு பக்காவாக வந்துடும். எல்லாத்துக்குமே சிலபஸ் இவங்க அப்டேட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அவங்க டிஎன்பிஎஸ்சி அஃபிஷியல் வெப்சைட் நீங்கள் எந்த எக்ஸாம் சூஸ் பண்ணினாலும் நீங்கள் சிலபஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நாம் இந்த வீடியோவில் என்ன பண்ணோம், குரூப் 4 அண்ட் குரூப் 2 தான் சொல்லியிருந்தோம். குரூப் 4 இங்கே பாருங்கள். குரூப் 4 ஸ்ட்ரெயிட்டாக பாருங்கள், இதுதான் சிலபஸ். ஒரே ஒரு டவுன்லோட். இங்கே டவுன்லோட். ஹலோ ஹாய் வெல்கம். இது ஒரு ஸ்பான்சர்டு வீடியோ. நம்மளுடைய ஸ்பான்சர் யார் கேட்டிங்கன்னா, பைமோட்டோ மொபைல் அப்ளிகேஷன். பைமோட்டோ மொபைல் ஆப் தான் நம்மளுடைய ஸ்பான்சர். இவங்க ஒரு க்ராசரிஸ்க்கான செல்லர். தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் க்ராசரிஸை ரொம்ப கம்மி ரேட்டில் நம்மளால் வாங்க முடியும். இந்த ஆப்புடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ள அப்ளிகேஷனாக நம்மளுடைய பைமோட்டோ மொபைல் ஆப் இருக்கும். எல்லாமே உங்களுக்கு ரொம்ப கம்மி ப்ரைஸில் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ. உங்களுக்கு டச் பண்ணினாவே உங்களுக்கு பக்காவாக உங்களுக்கு டவுன்லோட் ஆகி வந்துடும். டவுன்லோட் ஆகிடுச்சு. நமக்கு ஏன் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட் குரூப் 4 நம்ம பார்த்துருந்தோம். எக்கச்சக்கமான பேர் கம்ப்ளைண்ட் நீங்கள் ஜென்ரல் இங்கிலீஷ் ஈஸியாக இருக்குது, தமிழ் கஷ்டமாக இருக்குது. ஆனால் அதுதான் ஃபேக்ட்டு. ஏன்னா அவங்களுக்கு அந்தளவு டஃப்பே கிடையாது. நமக்கு பார்ட் A, பார்ட் B, பார்ட் Cன்னு பிரித்து கொடுத்து எக்கச்சக்கமாக நம்ம பண்ணிகிட்டு இருந்தாங்க. இங்கே பாருங்கள், இது ஜென்ரல் ஸ்டடீஸ் மொத்தம் 10 யூனிட்டாக இருந்தது. இப்போ 10 யூனிட்டாக இல்லாமல் 6 யூனிட்டாக மாற்றிருக்காங்க. மேக்ஸோட சேர்த்திங்க அப்படின்னா மேக்ஸ் தனியாக கொடுத்துருக்காங்க 2 யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு. மேக்ஸ் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் தனித்தனியாக கிளாரிஃபிகேஷனோட கொடுத்துருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி இது வரைக்கும் பண்ணாத ஒரு விஷயத்தை இந்த இடத்துல பண்ணியிருக்காங்க. என்னென்னு காமிக்கிற பாருங்கள். இந்த டாப்பிக்கில் நாங்கள் இத்தனை கொஷின் தான் கேட்போம். இட் மீன்ஸ் நாம் 10th நமக்கு எப்படி தருவாங்களோ ப்ளூ பிரிண்ட், அந்த மாதிரி ஒரு தெளிவாக கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் பண்ணாத ஒரு மிகப்பெரிய விஷயம்.
இதெல்லாம் வந்து மிகப்பெரிய பெனிஃபிட்டு. ஜென்ரல் சயின்ஸில் 5 கொஷின் கேட்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி நம்ம படித்தா மட்டும் போதும். ஜிகேல வந்து எதையுமே பெருசாக மாற்றம் பண்ணலை. சார் என்ன சார் நீங்கள் வந்து குறைச்சிருக்காங்க 10லேருந்து இப்போ வந்து 6 வந்திருக்கு அப்படின்னா, சிலபஸை ஒன்றோட ஒன்று இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், இந்தியன் பாலிட்டி அப்படியே இருக்குங்களா, ஜென்ரல் சயின்ஸ் அப்படியே இருக்குது, ஃபஸ்ட்டு வந்து பார்ப்போம். ஜியாகிரஃபி அப்படியே இருக்குது. ஹிஸ்ட்ரி, கல்ச்சரல் இந்தியா, இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட், அதாவது ஹிஸ்ட்ரியும் ஐஎன்ஐயும் ஜாயின் பண்ணிட்டாங்க. இந்தியன் பாலிட்டி அப்படியே இருக்குது. இந்தியன் எக்கனாமியும் அட்மினிஸ்ட்ரேஷன் ஜாயின் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி யூனிட் 8, யூனிட் 9 இருந்ததை தனித்தனியாக இருந்ததை சேர்த்து கொடுத்துட்டாங்க. அதில் ஜிகேல எந்த மாற்றமும் கிடையாது. மேக்ஸில் வந்து ஆப்டிடியூடில் 15 கொஷின், ரீசனிங்கில் 10 கொஷின் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருக்காங்க. தமிழ் பார்ட் சி, தமிழ் தகுதி தேர்வு மற்றும் மதிப்பீட்டு தேர்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், இந்த இலக்கணத்துலேயும் எப்படி இருக்கும் அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. அது வந்து தமிழில் வந்து பார்ட் சி முதல்ல பார்ப்போம். ஏன் சார் அதை பார்க்குறீங்க அப்படின்னா, பார்ட் பி ஒரு 10 இருக்கும், பார்ட் சி ஒரு 21 இருக்கும், பார்ட் பி வந்து இலக்கியம். பின்னாடி இருந்தால் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய டாபிக்ஸ் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டானுங்க. இலக்கியத்தில் இருக்கிறது என்னென்னா திருக்குறளும் அரை இலக்கியம் மட்டும்தான். 8 ஹெட்டிங் காலி. அறிஞர்களும் தமிழ் தொண்டுன்றது வந்து இது வந்து மொத்தமாக கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் எக்கச்சக்கமாக குறைச்சிருக்காங்க. அவங்க மெயினாக வந்து எதுக்கு அதுக்கு வந்து 15 கொஷின் தான் கேட்போன்னு வர சொல்லியிருக்காங்க. இது வந்து மிகப்பெரிய பெனிஃபிட் நமக்கு. சேம் டைம் இலக்கணத்துக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரீசன் என்ன சொல்லியிருக்காங்க இங்கே பாருங்கள். இலக்கணத்தில் பிரித்து எழுதி சேர்த்து எழுதி 25 கொஷின். அதிலே வந்து சொல் எழுத்து சொல் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக பிரித்து இது எழுத்து சொல் எப்படி கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுத்தையும் சேர்த்து 25 கொஷின் கொடுத்துருவோம். சொல் அடுத்தது அழகு 2 சொல்லக்கூடாதுல 15 கொஷின். எழுத்துத்திறன் 15, அதில் எப்படி கேட்போம் அப்படின்றதெல்லாம் ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து இந்த கொஷின் அப்படின்னு கொடுக்காது, இது வரைக்கும் கொடுத்தே அது மாதிரி கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. பட் கொஷின்ஸ் எப்படி இருக்கும்னா கம்பல்சரி ஈஸியாக இருக்கும்னு சொல்லவே முடியாது, டஃப்பாக தான் இருக்கும். நமக்கு அதிகப்படியான மெமரி பண்ணுற பேர்டனை குறைச்சி நம்மளுடைய மூளையை யூஸ் பண்ணுறதுக்காக இலக்கணம் கொடுத்துருக்காங்க. ஓகே, நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே அதாவது வீடியோவுடைய தம்ப்நெயிலே சொல்லியிருப்பேன். தமிழில் எப்படி இது இருக்குது அப்படின்னு ஒரு நிமிஷம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். என்கிட்ட இருக்குது, நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணி பாருங்கள். ஏன்னா இது வந்து தமிழ் மீடியம் படிக்கிறவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். செக் பண்ணிங்க, ஓகேங்களா. அஃபிஷியல் டிஎன்பிஎஸ்சிலே போய் டவுன்லோட் பண்ண அவங்க தமிழில் கொடுக்கல, பட் நமக்கு தமிழில் கிடைச்சிது. நம்ம அதனால் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். எல்லாமே ஜிகே எந்த மாற்றமும் இல்லை, இலக்கணம் அப்படியே தான் இருக்குது. இந்த பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், செக் பண்ணி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க. இதை பற்றி நிறைய பேசலாம், பட் தேவையில்லாமல் அன்னெசரியாக ஒரு வீடியோ லென்த் வேண்டாம்னு விட்டுறேன். ஏதாச்சும் வேணும்னா மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி வீடியோ கொடுக்குறேன். இது வந்து மிகப்பெரிய நமக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி தான். டோன்ட் மிஸ் இட்.